ஈரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். IELC தமிழ் ஈரோடு தமிழில் அன்பர்களை உலக நார்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். பிரித்தானியாவிலிருந்து பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் உலக நார்வல் நிகழ்ச்சி இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜானி. அனைத்து உலக ஈரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு இழந்த வணக்கம். தொடர்ந்து போர் நிலைமைகளை பார்ப்போம். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமைகளை நாங்கள் பார்ப்போம். அதைத்தான் எங்களுடைய உறவுகள் ஆவலாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். முதலில் நாங்கள் பேச வேண்டியது பேச்சுவார்த்தை. இந்த பேச்சுவார்த்தை ஒரு குழப்பகரமாக இருக்கின்றது. அமெரிக்கா கூறுகின்றது பேச்சுவார்த்தை நாளை நடைபெறும் என்று அல்லது புதன்கிழமை நடைபெறும் என்று கூறுகிறார்கள். போர் நிறுத்தம் புதன்கிழமை காலை முடிவுக்கு வந்துவிடும். ஈரான் சொல்லுகின்றது தாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாரில்லை என்று கூறுகிறார்கள். இந்த குழப்பத்தை ஒரு தெளிவுபடுத்துங்கள். அமெரிக்கா போர அதாவது பேச்சுவார்த்தை தொடர்பாக அமெரிக்கா அக்கறையாக இருக்கின்ற அதே சமயம் அவர்கள் இரட்டை பீடமாக நிற்கிறார்கள். ஒன்று போர் நிறுத்தம் தொடர்பாக தாங்கள் பேசுவது ஒரு புறம் இருக்க, அவர்கள் ஈரானுக்கு எதிரான அந்த முற்றுகையை நடவடிக்கையையும் அதே சமயம் மேற்கொள்கிறார்கள். அது போர் நிறுத்தத்துக்கு முற்றிலும் முரணானது. போர் நிறுத்தத்தின் பேச்சுவார்த்தைகளில் கூட அனுப்பப்படுகின்ற ஜெராட் குஷ்னராக இருக்கலாம், ஸ்டீவ் விட்கோஃபாக இருக்கலாம், அவர்கள் இரண்டு பேருக்கும் மத்திய கிழக்கு தொடர்பாக எந்த ஒரு ராஜதந்திர அறிவும் அற்றவர்கள் என்று கூறுகிறார்கள். அப்ப இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதால் தங்களுக்கு எந்தவித பிரயோசனமும் இல்லை என்பதை இப்போது ஈரான் உணர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. எனவே ஈரான் கூறுகிறது என்னென்று சொன்னால், இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதால் தாங்களுக்கு எந்தவித பயனும் இல்லை, மற்றது தங்களுக்கு அது தங்களோட அரசியல் இருப்பை இல்லாது செய்வதாகத்தான் இருக்கும். ஆனால் இப்ப இந்த பேச்சுவார்த்தைக்காக இன்னும் அமெரிக்காவின் துணை அரசு தலைவர் JD Vance கூட இன்னும் வெளிக்கிடவில்லை. என்றால் அவர்கள் வந்த பிற்பாடு ஈரான் வரவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போய்விடும் என்று சொல்லி அவர்களும் இன்னும் வரவில்லை. அதே சமயம் ஈரான் தரப்பில் இருந்து தற்போது நாங்கள் பேசும் வரையிலும் சாதகமான பதில் இல்லை. இந்த பேச்சுவார்த்தை என்பது அதாவது இன்னும் சில மணி நேரங்கள், அதாவது 24 மணி நேரத்துக்குள் மூன்று தெரிவுகள் தான் இருக்கின்றன. ஒன்று, ஒரு உடன்பாட்டுக்கு ஒரு டீலை மேக் பண்ண வேண்டும். இல்லை என்றால் இரண்டாவது போர் நிறுத்தத்தை நீடிக்க வேண்டும். இல்லை என்றால் மூன்றாவது முழு அளவிலான போருக்கு இறங்க வேண்டும். இந்த மூன்றையும் தவிர அவர்களிடம் வேறு தெரிவுகள் இல்லை. இப்ப பாகிஸ்தானுக்களால கட்டார் கேட்டிருக்கிறது, எப்படியாவது இந்த போர் நிறுத்தத்தை நீடிப்பதற்கு இன்னும் ஒரு 2 கிழமை நீடிப்பதற்கான கால அவகாசத்தை கேட்டு பார்க்க சொல்லி. அதே சமயம் கட்டார் கூறியிருக்கின்றது, இந்த போர் மீண்டும் ஆரம்பமாக இருந்தால் எங்களுக்கு மட்டுமில்ல உலக பொருளாதாரமே பேரழிவை சந்திக்கும் என்று கூறியிருக்கிறது. பாகிஸ்தான் தகவல் துறை அமைச்சர் கூறியிருக்கின்றார், தாங்கள் அதாவது ஈரானின் பதிலுக்காக காத்திருப்பதாக. ஈரான் செய்தி சேனல்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த மிஸ்டர் பீன் மீம்ஸை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது JD Vance ஒரு வயலுக்குள் ஈரானியர்களின் வரவுக்காக காத்திருப்பது போல ஒரு மீம்ஸை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தவிர அவர்களுக்கு ஏனென்று சொன்னால் இது தங்களை ஒரு ஏமாற்றும் செயல் என்பதை அவர்கள் இதை நம்பிக்கை இழந்து விட்டதாகத்தான் கருதப்படுகிறது. பேராசிரியர் மராண்டி பேசியிருந்தார். இப்போது அவரும் கூறியிருக்கின்றார் என்றால் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு ஈரான் சம்மதித்து விட்டது, போய்விட்டார்கள் என்று வருகிற செய்தி எல்லாம் மேற்குலக நாடுகள் ஊடகங்கள் தவறாக பரப்புகின்ற செய்திகள் என்று கூறியிருக்கின்றார். அதுகளை நம்ப வேண்டாம் என்று கூறுகிறார். இன்னும் தாங்கள் அந்த முடிவை எடுக்கவில்லை என்று சொல்லியும், அவரை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலைத்தான் ஈரான் எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும், தான் கூட அதில் கொல்லப்படலாம் என்று கூறியிருக்கின்றார். தானும் அவருக்கு ஏற்கனவே உயிர் அச்சுறுத்தல் இருந்தது. அப்ப அவர் இப்போ ஒரு நான் நினைக்கிற ஒரு 2 மணித்தியாலத்துக்கு முதல் பேசிய ஒரு நேர்காணலில் கூறியிருக்கின்றார், தான் இறந்தாலும் அந்த குரல் அந்த ஊடக குரல் ஒலித்துக் கொண்டிருக்கும். தான் இன்றே அவர் பல ஊடகவியலாளர்களின் பெயர்களை அந்த சேனலுக்கு அனுப்பி இருக்கிறார். நான் இல்லை என்று சொன்னால் நீங்கள் அவர்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள், அவர்கள் அங்கத்தை கள நிலைமைகளை உங்களுக்கு சொல்லுவார்கள் என்று சொல்லி. அதே சமயம் அவர் பேஸ்புக், யூடியூப் மற்றது எல்லாவற்றிலும் அவரை நீக்கி இருக்கிறார்களாம்.
ட்விட்டரும் விரைவில் நீக்கிவிடும் என்பதால் டெலிகிராம் சேனலை தான் இப்போது அவரை பின்தொடர்பவர்கள் தொடரலாம் என்றும் கூறியிருக்கின்றார். ஆனால் அவர்களை பொறுத்தவரையில் அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார், ஈரான் படையினரிடம் பெருமளவான ஆயுதங்களை இன்னும் அவர்கள் பயன்படுத்தவே இல்லை, கடற்படையினரின் ஆயுதங்களை தொடவே இல்லை இன்று வரையிலும். அதே போல ஏவுகணைகளாக இருக்கலாம், புதிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல கண்டுபிடிச்ச ஆயுதங்களாக இருக்கலாம், அப்படி பெரும்பாலானவை இன்னும் தொடவில்லை என்று. அதே நேரம் ட்ரம்பும் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், தாங்கள் இந்த போர் நிறுத்த காலத்துல ரீஸ்டாக் அண்ட் ரீவொர்க் என்று தாங்கள் ஸ்டாக் பண்ணி திருப்பி வேலை செய்து தாங்கள் ரீலோட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம் என்று இரண்டு தரப்பும் ரீலோட் பண்ணினது போலதான் இருக்கின்றது. ஆனால் முழு அளவிலான யுத்தம் ஒன்று வெடித்தால் அது மிகப்பெரிய, இது முன்னைய போல இருக்க போவதில்லை, கடந்த 40 நாளை போல இருக்க போவதில்லை. இந்த யுத்தம் நடைபெறக்கூடாது என்றுதான் எல்லோரும் விரும்புகிறார்கள். ஒன்று வெடிக்குமாக இருந்தால் முன்னைய போல மிகப்பெரிய பிரளயமாக இருக்கும். இப்ப நீங்கள் 3 சூழ்நிலைகளை கூறினீர்கள். இன்னும் ஒன்று சிந்திக்க தோன்றுகின்ற என்னவென்று சொன்னால், 2வது கட்ட சுற்று பேச்சுவார்த்தை நடக்கவில்லை என்றால் அதே நேரத்தில் நாளை இந்த போர் நிறுத்தம் முடிவுக்கு வருகின்றது. இந்த ரெண்டும் நடக்கவில்லை என்றால் புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை என்ன நடக்கும்? அதாவது போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்தால் புதன்கிழமைக்கு பிறகு யாரும் யாரையும் தாக்கலாம். அதுதான் நிலைமை. இப்போது ஏற்கனவே ஈரான் தனது தாக்குதலை பிற்போட்டுக் கொண்டு வருகிறது. அமெரிக்கா ஈரானை மிகவும் சினப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஈரான் கப்பல்களை சுட்டது, கப்பல் மற்றும் ஒரு கப்பலை பிடித்தது என்று சொல்லி ஈரான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், இன்னும் ஒரு எத்தனை நாள், இன்னும் ஒரு 24 மணித்தியா, அதுக்குள்ளே ஒரு போர் நிறுத்தம் பெற வேண்டும், போர் நிறுத்தம் நீடிக்கப்பட வேண்டும். நீடிக்கப்படுறாலும் சும்மா நீடிக்க முடியாது, நீடிப்பதற்கு நிபந்தனைகள் இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் டீலுக்கு வர வேண்டும், இல்லையே என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு தாக்குதல். அப்ப அந்த தாக்குதலின் போது இந்த கப்பல்களுக்கான கணக்கை தீர்க்கலாம் என்றதில் ஈரான் தெளிவாக இருப்பது போலதான் தெரிகின்றது. எனவேதான் பேராசிரியர் மரண்டி இப்போ கூறியிருக்கின்றார், உடனடியாக கட்டார், குவைத், சவுதி அரேபியா, பஹ்ரைன், UAE இருக்கிற மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு போக சொல்லியும், அதே போல ஹார்மூஸ் நீரிணையில் இருக்கின்ற கப்பல்களின் மாலுமிகளை அதிலிருந்து உடனடியாக வெளியேறுமாறும் கூறியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் கப்பல்களை விட்டு நீங்கள் வெளியேறுங்கள் என்று சொல்லி, ஏனென்று சொன்னால் அந்த கப்பல்களை தாக்கப் போகிறார்கள் போலதான் கிடக்கின்றது. என்றால் நாங்கள் முதலே பேசியிருந்தோம், ஈரான் கப்பல்களை தாக்குவது பெரிய பிரச்சனை இல்லை. அங்க ஏற்கனவே 1000 கப்பல் நிற்கிறது அவர்களுடைய எல்லைக்கு, தப்பி ஓட முடியாது. அப்படி 1000 கப்பல்களை அங்க வைத்துக் கொண்டு இங்க 2 கப்பலை கைப்பற்றி படம் காட்டுவதென்றது இவ்வளவு பெரிய படைத்துறை ரீதியாக மிகப்பெரிய ஒரு பேரழிவை நோக்கித்தான் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்ல, அப்படி இருந்தாலும் கூட கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது போல் இருக்கின்றது, அப்படி இல்லையா? அல்லது இவர்கள் இந்த போர் நிறுத்தம் முடிவடையும் வரையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்களா? ஈரானை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் அந்த தாக்குதலின் போது கூட ஈரானில் கிட்டத்தட்ட 3600 பேர் இருந்திருந்தார்கள், இஸ்ரேலில் 26 பேர் தான் இருந்திருந்தார். அதுக்கு அவர் கூறினார் என்னென்று சொன்னால், நாங்கள் தாக்கியது முழுக்க இராணுவ இலக்குகள், பொருளாதார இலக்குகள், நாங்கள் மக்களை குறிவைக்கவில்லை. அதே போல அவர்கள் தாக்கினது முழுக்க பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், மருத்துவமனைகள் என்று அவர்கள் வேண்டுமென்றே பொதுமக்களிடையே தாக்கினார்கள். நாங்கள் பொதுமக்களிடையே தாக்கவில்லை என்றுதான் கூறினார். அப்ப அதே போலதான் இப்ப நீங்கள் கேட்டது போல இது உண்மையில் ஈரானை பொறுத்தவரையில் போர் நிறுத்தத்துக்கு தாங்கள் ஒரு தாக்குதலை செய்ததாக வந்தால் அமெரிக்காவின் தற்போதைய நடவடிக்கைக்கும் ஈரான் நடவடிக்கையும் ஈக்குவல் ஆகிவிடும். அப்ப இன்னும் ஒரு 24 மணித்தியாலம் உழவு நாளும் இருந்தாச்சு, இன்னும் ஒரு 24 மணித்தியாலம் என்றதைத்தான் அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சரிப்பா, ஹார்மூஸ் நீர்நிலையில் இப்ப நீங்கள் கூறினீர்கள் கப்பல் இருக்கின்ற மாலுமிகளை வெளியேறுமாறு கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னீர்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு கப்பலை அமெரிக்கா கைப்பற்றி இருக்கின்றது சொன்னால், போர், நான் ஏற்கனவே கேட்டது போல் போர் நிறுத்தம் முடிவுக்கு பேச்சுவார்த்தை நடக்கவில்லை என்றால் இந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அவர் தன் ட்விட்டர் தளத்திலே போட்டிருக்கிறார், அந்த கப்பல்களில் இருக்கிற மாலுமிகள், சிப்பந்திகள் கிட்டத்தட்ட 20,000 பேர் இருக்கிறார்களா. அந்த கப்பல்களில் மட்டும் இருப்பவர்கள் மட்டும் 20,000 பேர். அவர்களை பாதுகாப்பாக வெளியேறுமாறு கூறியிருக்கிறார்கள். வெளியேற வேண்டும் என்றால் ஈரான் கரைக்கோ அல்லது ஒமான் கரைக்கோ அல்லது வெவ்வேறு நாடுகளுக்கு, அங்கால பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கு தான் செல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் போல் இருக்கின்றது.
இப்ப ஹார்மோஸ் ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், நேற்று 2 நாளைக்கு முன்னல் வந்து டொஸ்கா என்ற கப்பலை வந்து சுட்டு அதை கைப்பற்றியிருந்தார். இன்று வந்து இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில், அதாவது இந்து சமுத்திரத்தில் போய்கொண்டிருந்த கப்பலை, அதாவது எம்பி டிஃபானி என்ற கப்பல் வந்து பொஸ்வானாவின் பிளாக்கோட போனது. அது ஈரான் கப்பல்லாம் 2 மில்லியன் பேரல் எண்ணெயை கொண்டு போய்கொண்டிருந்தது. சிங்கப்பூருக்கு போனது என்று சொல்கிறார்கள், சிலர் சொல்கிறார்கள் சீனாவுக்கு போனது என்று சொல்லி. ஆனால் அதை ஈரான் கடற்கரை கரையில் வைத்து பிடிக்கவில்லை, இந்து சமுத்திரத்தில் வைத்துத்தான் பிடித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்ப இப்படி தொடர்ச்சியாக அவர்கள் செய்து கொண்டு வருவது வந்து ஈரானுக்கு, அதாவது என்னென்று சொன்னால், ஈரான் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஈரான் கிட்டத்தட்ட 100 மில்லியன் பேரல் எண்ணெய்கள் இன்னும் கடலில் சுத்தி கொண்டிருக்கின்றன. 200 மில்லியன்ல 100 மில்லியனை அவர்கள் விற்று விட்டார்கள். இன்னும் 100 மில்லியன் பேரல்கள் இருக்கின்றது என்று கூறியிருக்கிறார்கள். அப்ப அந்த கப்பல்களை அமெரிக்கா கைப்பற்றி இருக்கிறது. ஆனால் இன்னும் 24 மணி நேரமும் இல்லை இந்த போர் நிறுத்தம். அவர்கள் கூறுகிறார், போர் நிறுத்தம் என்று சொல்லிவிட்டு அதை சாட்டாக வைத்துக் கொண்டு கடலை முற்றுகையிடுவது, ஏற்ற போரின் போது முற்றுகையிடவில்லை. அப்ப போரை கொண்டு வந்தால் நல்லது என்றுதான் அவர்கள் கூறுகிறார்கள். இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால், அதே சமயம் நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த ஹோர்முஸ் நீரிணையில இருக்கிற கப்பல்களுக்கு ஒரு தகவல் போயிருக்குது, நீங்க 2 மில்லியன் கட்டினா போகலாம் என்று. எல்லாரும் கட்டவில்லை, ஒரு கப்பல் கட்டியிருக்கிற, அதுவும் ஸ்கேமர் என்று சொல்றாங்க, அதுவும் ஏமாற்றுக்காரர். யாரோ 2 மில்லியன் உழைச்சிட்டாங்க அந்த கப்பல்ல. இந்த அப்படி பேருந்து இப்ப அதை வந்து இந்த மேரிடைம் ரிஸ்க் என்ற கப்பல் இந்த அனைத்துலக நிறுவனம் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறது, தெரிவித்திருக்கிறது. இப்படித்தான் ஒரு கப்பல் கட்டிட்டார்கள், மற்றவர்கள் கட்டவில்லை, நீங்கள் இனிமேல் கட்ட வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படியான ஒரு சிக்கலாக இருக்கிறது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த ஈரான் சிலி சிட்டி என்ற ஒரு கப்பல், எண்ணெய் கப்பல், அது வந்து நேற்று இரவு ஈரானுக்குள் போயிருக்கின்றன. சில கப்பல்கள் அமெரிக்கா முற்றுகையை உடைத்துக் கொண்டு போயிருக்கின்றன, சில கப்பல்களை அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள் என்ற எல்லாம் ஒரே குழப்பமான ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. சரி, இதே நேரத்தில் இப்ப போருக்கு 2 தரப்பினரும் தயாராக இருக்கிறார்கள் என்று, அதற்கான ஆயத்தங்கள் நடைபெறுகின்றன என்று கூறுகிறார்கள். அப்ப இந்த பேச்சுவார்த்தை நடக்கவில்லை என்றால், போர் முடிவுக்கு வந்தால் தாக்குதல்கள் நடக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அமெரிக்காவின் கிட்டத்தட்ட 16 C-17A ரக குளோப் மாஸ்டர் விமானங்களும் 2 KC 135 ரக டேங்கர்களும் இப்போது ஐரோப்பாவிலிருந்து மத்திய கிழக்குக்கு சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அமெரிக்காவின் 3 விமானம் தாங்கி கப்பல்கள் அந்த இடத்துக்கு சென்றடைந்திருக்கின்றன. அமெரிக்காவின் ஒரு 4 நட்சத்திர ஜெனரல் ஜக் கேன் என்றவர் கூறியிருக்கின்றார், இப்ப அதாவது பிப்ரவரி மாதம் இந்த போரை ஆரம்பித்ததை ஒப்பிடும் போது இப்ப அமெரிக்கா 2 மடங்கு பலத்துடன் அங்கு இருக்கின்றது என்று சொல்லியும், இந்த போர் நிறுத்தம் முடிந்தால் உடனடியாக போர் ஆரம்பிக்கும் என்று சொல்லியும், அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து ஃபுல்லி லோடட், அவர்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறார்கள் என்றும், அதாவது இந்த முறையான தாக்குதல் போன முறையை விட மோசமாக இருக்கும் என்றும் அவர் 4 ஸ்டார் ஜெனரல் வந்து கூறியிருக்கின்றார், ரிட்டையர் பண்ண அமெரிக்காவில். அதே நேரம் ஈரான் நாடாளுமன்ற பேச்சாளர் கலிபா அவர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், புதிய ஆயுதங்களுடன் நாங்கள் இந்த 2 கிழமையிலும் வடிவாக தயாராகிவிட்டோம், அச்சுறுத்தல் மத்தியில் நாங்கள் பேச முடியாது, எனவே பேச்சுக்களில் இருந்து விலகுவதுதான் எங்கள் அரசியலுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று அவர் கூறியிருக்கின்றார். அதே சமயம் பேராசிரியர் மராண்டியும் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால், நாங்கள் கடற்படையின் ஏவுகணைகளோ கடற்படையின் ஆயுதங்களை இன்னும் நாங்கள் தொடவே இல்லை, பல வகையான ஏவுகணைகளை கூட நாங்கள் தொடவே இல்லை, சீரியல் நம்பர் படிதான் பாவிக்கிறோம், பழைய ஏவுகணைகளை தான் முதலில் பாவித்திருந்தோம் என்று அவர் கூறியிருக்கின்றார். 2 தரப்பை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த போருக்கான ஆயுதங்கள் இருந்தால் அவர்களுக்கு தெரியும், ஈரான் முதலே சொல்லிவிட்டது, நாங்கள் ஒருபோதும் அமெரிக்காவை நம்ப போவதில்லை என்று அவர்கள் கூறிவிட்டார்கள். இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இன்னொன்று என்னென்று சொன்னால், அமெரிக்காவின் USS ஜார்ஜ் புஷ் என்ற கப்பல் வந்து ஆன்டி ட்ரோன் லேசர் சிஸ்டம் அதில் பூட்டப்பட்டிருக்கிறதாகவும்,
முதல் முறையாக விமானம் தாங்கி கப்பல் ஒன்று ஆன்டி ட்ரோன் லேசர், அந்த ட்ரோன்களை லேசர் கதிர்களால் சுட்டு வீழ்த்துகின்ற ஆயுதங்களுடன் சென்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே சமயம் இப்ப இன்னொரு அமெரிக்க ஊடகம் போட்டிருக்கின்றது, இப்ப மெல்ல மெல்ல அமெரிக்காவின் இழப்புகள் இப்போது இன்னும் வெளிவந்து கொண்டிருப்பதாகவும், இந்த கடந்த 40 நாள் சண்டையில் இப்ப 415 அமெரிக்க படையினர் காயமடைந்திருப்பதாக கூறுகிறார்கள் என்றும், அதில் இராணுவத்தினர் 271 பேர் என்றும், வான்படையினர் 62 பேர் என்றும், கடற்படையினர் 63 பேர் என்றும், மரைன் ஈருடக படையினர் 19 பேர் என்றும் கூறியிருக்கிறார்கள். இப்ப அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்ப சவுதி அரேபியா கூறியிருக்கின்றது, தன் மீது தங்கள் நாட்டின் மீது ஏவப்பட்ட ஏவுகணை, அதாவது ஆளில்லாத தாக்குதல் விமானங்களில் கிட்டத்தட்ட 1000 விமானங்கள் ஏவப்பட்டிருக்கின்றன. அந்த 1000ல் 500 விமானங்கள் ஈராக்கில் இருந்துதான் ஏவப்பட்டிருப்பதாக சவுதி அரேபியா இப்போது குற்றம் சாட்டி இந்த நிலைமையை பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் எல்லோரும் அதற்கு தயாராக இருப்பதாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈரானும் சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளிடமிருந்து இந்த 2 வாரத்துக்கும் அவர்களும் தங்களுக்கான ஆயுதங்களையும் அல்லது தங்கள் ஆளடிகளையும் பலப்படுத்தி இருப்பார்கள் என்றுதான் நினைக்கிறேன். எனவே இந்த சண்டை என்று தொடங்குமாக இருந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு அனர்த்தமாகத்தான் இருக்கும். அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்ப ஜப்பானும் கூறியிருக்கின்றது, தாங்கள் இந்த 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் ஆயுதங்களை விற்பனை செய்வது தடை இருந்தது ஜப்பானுக்கு. இப்போது அந்த தடையை தாங்கள் விலக்கி இருப்பதாகவும் அந்த விற்பனையை தாங்கள் ஆரம்பித்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார். அரசோர்களே, உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் தொடர்பாக பலவிதமான கருத்துக்களை கூறிக்கொண்டு வந்தார்கள். அதாவது அமெரிக்கா சொல்வதை இஸ்ரேல் எப்பொழுதும் கேட்பதில்லை, இஸ்ரேல் சொல்வதைத்தான் அமெரிக்கா கேட்கின்றது என்று பலர் கூறியதை நான் கேட்டிருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய சோசியல் மீடியாவில் போட்டிருந்தார், இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குவது ப்ரோஹிபிட்டட் என்று போட்டிருந்தார். ஆனால் இன்று பார்த்தால், செய்தியை பார்த்தால், இஸ்ரேல் தாக்கி இருக்கின்றது, ஹிஸ்புல்லா பதில் தாக்குதல் கொடுத்திருக்கின்றது. இதே நேரத்தில் பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரான் அவர்களும் லெபனானுடைய பிரதமரும் ஊடக சந்திப்பு நடத்தி இருக்கிறார்கள். அந்த ஊடக சந்திப்பின் பொழுது அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், இஸ்ரேல் லெபனானில் இருந்து வெளியேற வேண்டும், ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்கு முதலில் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த போர் நிலைமை எவ்வாறு இருக்கின்றது? இவர்கள் அப்பப்பொழுது இவ்வாறு கருத்துக்களை கூறுவது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றோ எனக்கு தெரியாது, நீங்கள் தான் அறிந்திருப்பீர்கள், கூறுங்கள் எங்களுடைய உறவுகள். இஸ்ரேல் அமெரிக்காவை கட்டுப்படுத்துகிறது என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. ஜேடி வான்ஸ் கூட பாகிஸ்தானில் பேச்சுக்களை நடத்திய போது அடிக்கடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாகவும், அதுக்கு பிறகுதான் தெரியும் அவர் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாவுடன் கதைத்ததாகவும் அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக கிளம்பியிருந்தது. இவர்கள் இந்த போர் நிறுத்தத்தை குழப்புவதற்காகத்தான் இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறது. எந்த போர் நிறுத்தத்தையும் மதித்தது இல்லை. ஐக்கிய நாடுகள் சபையே கூறியிருக்கின்றது, 1000க்கும் மேற்பட்ட பல ஆயிரம் தடவைகள் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை மீறி இருக்கிறது. சரி, நீங்க சொல்லிட்டீங்க, என்ன நடவடிக்கை நீங்கள் எடுத்தீர்கள்? ஒன்றும் இல்லை. அதனால் தான் இவ்வாறு தொடர்கிறது. இன்றும் நீங்கள் பார்க்கலாம், குடியேற்றவாசிகள் அதால் போன அந்த சொந்த மக்களின் ஆம்புலன்ஸுக்கு கல்லால் எறிந்திருக்கிறார்கள். காட்டு மிராண்டிகளாகத்தான் வளர்த்து கொண்டு வருகிறார்கள். அப்படியான ஒரு கூட்டமாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை மேற்குலகம் தீனி போட்டு வளர்க்கிறார்கள். இன்றைக்கு லக்சம்பர்கில் ஒரு கூட்டம் நடக்கின்றது, லெபனான் பிரதமருக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதமர்களுக்கும். அந்த கூட்டத்துக்கு முன்னமே பெல்ஜியம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. நாங்கள் நேற்று பேசினோம், ஸ்பெயினும் ஸ்லோவாக்கியாவும் அயர்லாண்டும் இணைந்து ஒன்றை சொல்லியிருந்தார்கள் என்று சொன்னால், இஸ்ரேலுடனான அந்த உடன்பாட்டை, அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தின் அசோசியேஷன் அக்ரிமெண்டை கேன்சல் பண்ணும்படி அல்லது சஸ்பெண்ட் பண்ணும்படி கூறியிருந்தார்கள், இடைநிறுத்தும்படி. இப்போது அந்த கோரிக்கையில் பெல்ஜியமும் இணைந்திருக்கிறது. பெல்ஜியமும் கூறியிருக்கிறது அதை நிறுத்துங்கள் என்று. ஹஜா கலாசுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் கொள்கை வகுப்பு பேச்சாளர், அரசியல் துறை பேச்சாளர், அவருக்கும் இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள். இந்த ஐசிஜே போன்றவற்றில் இருக்கின்ற வழக்குகளையும் ஆதாரம் காட்டி, மனித உரிமைகள் தொடர்பாகவும் ஆதாரம் காட்டி அவர்கள் கடிதம், இந்த நாடுகள் ஸ்பெயின், பெல்ஜியம், அயர்லாந்து, ஸ்லோவானியா போன்ற நாடுகள் கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு எதிராக நிற்கிறவர்கள் யார் என்றால் இத்தாலியும் ஜெர்மனியும்.
இத்தாலியும் ஜெர்மனியும் இப்போது அதற்கு எதிராக நிற்கிறார்கள். சரி, இமானுவேல் மேக்ரோன் இதை கூறுகிறார். என்ன நடவடிக்கை இவர் எடுக்க போகிறார் அதுக்கு எதிராக? இப்போது ஹங்கேரியின் புதிய பிரதமர் கூறியிருக்கின்றார், அதாவது முன்னர் இருந்த விக்டர் ஓபன் வந்து இஸ்ரேலிய பிரதமர் அங்கு வருவதை தான் அவரை கைது செய்வதென்றால் தான் ஐசிசியில் இருந்து வெளியேறுவேன் என்று சொன்னார். கட்டி அணைச்சார், அவரை கலைச்சிட்டாங்க ஆட்சியில இருந்து. இப்ப புதியவர் வந்திருக்கிறார், அவர் கூறியிருக்கிறார் தான் அங்கு இறங்கினார் இஸ்ரேல் அதிபர் தனது நாட்டுக்கு வந்தால் கைது செய்வோம். இப்ப அந்த அவருடைய குரலோடு சேர்த்து பார்த்தால் கிட்டத்தட்ட 15 நாடுகள், கனடா உட்பட ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற பல நாடுகள், எல்லா நாடுகளும் இப்போது 15 நாடுகள் சொல்லி இருக்கிறது வந்தால் கைது செய்வோம் என்று சொல்லி. ஆனால் இவர் நீங்கள் இந்த அனைத்துலக விதிகளை மதிக்க வேண்டும், மதித்தால் தான் மற்றவர்களுக்கு. அப்ப இதை மதிக்கவில்லை என்று சொன்னால் இதுக்கு முதல் ஐசிசியால் கைது செய்யப்பட்டு சிறையில் மரணம் அடைந்த மிலோசெவிக்கு என்ன பதிலை கூறப்போகிறது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அப்ப அதே நேரம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப 2வது சுற்று பேச்சுக்களை தாங்கள் வாஷிங்டனில் நடத்த போவதாக அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது. இதனிடையே இன்னொரு விடயம் என்னென்று சொன்னால், இஸ்ரேலின் மொசாட் அமைப்பின் தலைவர் வந்து டேவிட் பர்னியா அவர் ஒன்றை கூறியிருக்கிறார் என்று சொன்னால், தமது ஒரு ஏஜென்ட் எம் என்று கூறுகிறார். எம் என்று அவர்கள் இது ஒரு எல்லாரும் சொல்கிறார் ஒரு விசித்திரமான ஒரு அறிவித்தல் என்று. ஏன்னா இதுவரையிலும் மொசாட் வந்து தனது இரகசிய உளவாளிகள் கொல்லப்படுவதை ஒரு நாளும் உரிமை கோருவதில்லை. இந்த முறை அவர் சொல்லி இருக்கிறார். நான் நினைக்கிறேன் சில சமயங்களில் முக்கிய அதிகாரியோ தெரியாது, மொசாட்டின் ஏஜென்ட் எம் என்பவர் வந்து வெளிநாட்டில் அப்ரோட்ல வந்து இந்த ஒரு நடவடிக்கையில் இருந்த போது கொல்லப்பட்டிருப்பதாகவும், அவர் வந்து இந்த ஈரானுக்கு எதிராக தாக்குதல்களில் மிகவும் தீவிரமாக இருந்தவர், பங்கு பற்றியவர் என்று சொல்லியும், தொழில்நுட்பத்துறையாக இருந்தாலும் சரி, டிசெப்ஷனாக இருந்தாலும் சரி, கிரியேட்டிவ்னஸாக இருந்தாலும் சரி, அதாவது தொழில்நுட்ப ரீதியாக சைபர் தாக்குதல்கள், மற்றது உள்ளுக்குள் புகுந்து கலவரங்களை ஏற்படுத்தும் அதுகளில் எல்லாம் ஈரானுக்கு எதிரான தாக்குதலில் முழுமையாக பங்கு பற்றிய அவர் இறந்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். எல்லோரும் கூறுகிறார்கள் இது ஒரு புதுசு, மொசாட் இந்த முறைதான் அதை பப்ளிக்காக கூறியிருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் எந்த நாடு எப்ப இறந்தவர் என்றதை அவர்கள் வெளியில் சொல்லவில்லை. இன்னும் ஒரு உறுதிப்படுத்தாத தகவல், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு விரக்தி நிலையில் இருக்கின்றார். இந்த போரே எப்படியாவது வெற்றி பெற வேண்டும், தன்னுடைய பட்டியலில் ஈரானை வென்றது டொனால்ட் ட்ரம்ப் என்று இருக்க வேண்டும் என்று அவர் கனவு கண்டு கொண்டு இருக்கின்றார். இந்த நேரத்தில் அவர் அணு ஆயுதத்தை பாய்ப்பதற்கான அந்த சீக்ரெட் கோட் என்று சொல்வார்கள், அதை கேட்டதாகவும் அவர்கள் அதை கொடுக்க மறுத்திருப்பதாகவும் உறுதிப்படுத்தப்படாத ஒரு செய்தி வந்திருக்கிறது. நாங்கள் கவனமாக எங்களுடைய நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது தொடர்பாக நீங்கள் என்ன அறிந்தீர்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால், இதை ஒரு அமெரிக்காவின் ஓய்வு பெற்ற ஜெனரல் ஒருவர் தான் அதை கூறியிருக்கின்றார். ஆனால் அதற்கு முதலே அமெரிக்க ஊடகங்கள் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தன. அமெரிக்காவின் அணு ஆயுத பிரிவின் ரேடியோ சிக்னல் வந்து வளமையை விட கிட்டத்தட்ட 450 மடங்கு அதிகமாக இந்த 2 நாள் இயங்கி இருப்பதாக. அதாவது அந்த ரேடியோ சிக்னல்களை வைத்துக் கொண்டவர்கள் கூறுகிறார்கள், அதாவது தொடர்பாடல்களை, அதாவது கன உரையாடல்கள் இரகசியமாக நடந்திருக்கின்றன என்று அது காலையில் நான் பார்த்திருந்தேன். அதற்கு பிறகுதான் இந்த தகவல் வந்திருக்கிறது. அமெரிக்காவின் முப்படைகளின் பிரதானி அதாவது டான் கெய்னிடம் வந்து அமெரிக்க அதிபர் இந்த கோட்டை கேட்டதாகவும் அவர் அதற்கு மறுப்பு தெரிவித்ததாகவும் வந்திருக்கிறது. ஆனால் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று கூறப்படுகிறது. சில சமயங்களில் ஈரானை மிரட்டுவதற்காக இப்படியான தகவல்களை கசிய விடுவதும் உண்டு, பேச்சுவார்த்தைகளுக்கு கொண்டு வருவதற்காக. ஆனால் அவர்களுக்கு அணு ஆயுதத்தை தவிர அவர்களுடைய தற்போதைய பலத்தில் எதை வைத்து ஈரானை வெல்ல முடியாது என்ற ஒரு நிலையாக இருக்கின்றது. ஆனால் அணு ஆயுதத்தையும் அவர்கள் பயன்படுத்துவது என்பது உலகில் மிக பாரிய ஒரு சிக்கலை கொண்டு வந்து முடிக்கும் என்றது அவர்களுக்கு கட்டாயம் தெரிய வேண்டும். என்ன சிக்கல் வரும்? செய்யலாம் தானே, உண்மைதான். ஆனால் அது சரி. இப்ப ஈரானை ஒரே அணுகுண்டில் ஈரானை இல்லாது செய்ய முடியாது. தப்பி பிழைக்குமாக இருந்தால் ஈரான் அந்த பிரதேசம் மிகப்பெரிய ஒரு அனர்த்தமாக தான்.
சரி, நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வருவதற்கு முன்னதாக பொருளாதாரம் தொடர்பாக பார்ப்போம். பொருளாதார நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றது? தொடர்ச்சியாக வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது கூறுகிறார்கள், இந்த ஆண்டுக்கு இறுதி வரை போர் முடிந்தால் என்ன முடியாவிட்டால் என்ன $80 கீழே பெட்ரோலினுடைய விலை இறங்காது என்று கூறுகிறார்கள். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதனுடைய தாக்கம் தெரியும் தானே எப்படி இருக்கும் என்றதை கூறுங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு. அந்த பொருளாதாரத்தை கூறும்போது ஒரு விடயத்தை கூறுகிறேன். பேராசிரியர் மராண்டி ஒன்றை கூறியிருந்தார். ஏன் ஈரான் உளவு கடுமையாக நிற்கிறது என்று கேட்டதுக்கு அவர் கூறியிருந்தார், இனி வரும் காலத்தில் ஈரான் மீது கை வைக்க யாரும் துணியக்கூடாது என்றதுதான் ஈரான் தற்போதைய நிலைப்பாடாக இருப்பதாக கூறியிருக்கின்றார். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் பொருளாதாரம் உங்களுக்கு தெரியும், இனி இதற்கு மேல் பொருளாதாரம் தாங்க முடியாத ஒரு நிலை. இப்போது நாங்கள் நேற்று பேசியிருந்தோம், UAE பணத்தை கேட்டிருந்தது, கரன்சி ஸ்வாப்பை கேட்டிருந்தது என்று சொல்லி. இப்போது அமெரிக்க அதிபர் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். கேட்டதுதான் தாங்கள் கன்சிடர் பண்றோம் என்று. தாங்கள் இரண்டால் அது ஒரு குட் கண்ட்ரி, நாங்கள் அதை கன்சிடர் பண்றோம் என்று கூறியிருக்கிறார். அப்ப நாங்கள் கூறியது சரி. அதாவது UAE மிகப்பெரிய ஒரு சிக்கலில் இருக்கின்றது, டாலர் இல்லாத ஒரு சிக்கலில் இருக்கின்றது. அதே நேரம் நீங்க பாத்தீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட இது கம்ப்ளீட், இந்த போர் வெடித்தால் கோல்ட்மேன் சாஷ் என்ற நிறுவனம், நிதி நிறுவனமும் அமெரிக்கன் வங்கியும், பேங்க் ஆஃப் அமெரிக்காவும் கூறியிருக்கின்றன, இந்த போர் மீண்டும் வெடித்தால் மிகப்பெரிய ஒரு அனர்த்தம் ஏற்படும். அமெரிக்காவின் எண்ணெய் விலை கூட ஒரு கலன் $7 போய் செல்லும் என்றும், யூரியா ஏற்கனவே 50% அதிகரித்திருந்ததும் இன்னும் அதற்கு மேலும் அதிகரிக்கும் என்று சொல்லியும், அதே நேரம் உரத்துக்கின்ற தட்டுப்பாடு 75% எட்டியிருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். ஒயில் விலை $200 அண்மிக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். அதே நேரம் கூறியிருக்கிறார்கள், ஏற்கனவே $500 மில்லியன் பேரல்கள் காணாமல் போயிருந்த இந்த 40 நாளுக்களும் பற்றாக்குறையாக இருக்கின்றது. எங்கிருந்தும் வரவில்லை, உற்பத்திகளும் செய்யவில்லை என்று சொல்லி இந்த 500 மில்லியன் பேரலும் இல்ல அமெரிக்காவின் ஒயில் டிமாண்டுக்கு 1 மாதத்துக்கு காணும் என்று சொல்லுகிறார்கள். அல்லது உலகத்துல இருக்கிற அத்தனை கப்பல்களுக்கு 4 மாதங்களுக்கு அந்த எண்ணெய்களை பாவிக்க காணும் என்று கூறியிருக்கிறார்கள். அதே நேரம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவின் எரிபொருள் விலை ஏற்கனவே $4, அதே 37% அதிகரிப்பு என்று கூறியிருக்கிறார்கள். IEA கூறியிருக்கின்றது, உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு எரிசக்தி நெருக்கடியை நாங்கள் சந்திக்க போகிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரையிலும் இந்தியாவில இந்த ஓட்டு தொழிற்சாலை, செரமிக் தொழிற்சாலையில் இருக்கிற பல ஏழை தொழிலாளிகளை வீட்டுக்கு அனுப்பி இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் எரிபொருள் இல்லை, சூளைகள் இயங்காது என்று சொல்லி. அதே சமயம் ரஷ்யா கூறியிருக்கின்றது, தான் இந்த மாதம் 4 லட்சம் பேரல்களை உற்பத்தியை குறைக்க போவதாக இந்த ஏப்ரல் மாதம். ஏனென்றால் உக்ரைன் தாக்கியதால் சில இடங்களில் தாங்கள் திருத்த வேலைகள் மேற்கொள்ள வேண்டி இருக்கிறதா. அதாவது ஐரோப்பிய ஒன்றியம் தற்கொலை செய்கிறது. தாங்களே இருக்கிறதே கொஞ்சம் ஓயில் தான், அதுக்கும் ஆயுதங்களை கொடுத்து இப்போது உக்ரைன் தாக்கியதால் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் 4 லட்சம் பீப்பார்கள். அவர்கள் நிறுத்தினாலும் துப்புரவாக நிறுத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கு. ஹோர்முஸ் நீரிணை முடக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் ஹூதிசினர் சொல்லியிருக்கிறார்கள், சுவெஸ் கால்வாயில் தாக்குதல்கள் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று கூறுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இது நான் நினைக்கிறேன், போர் நிறுத்தம் வரவில்லை என்று சொன்னால் தாக்குதல் நடந்தால் இங்கே ஹூதிசினரும் பங்கெடுப்பதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருப்பது போல் தெரிகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி அரசுகளே. என்று கூட நிறைய தகவல்களை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கணும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.